ஏன் கன்டினியூஸா பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சுச்சா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா வித்தியாசமா இருக்குங்க பிரியாணிலருந்து. இது வந்து பிரியாணிக்கு ஃப்ரெண்ட் ஃபேமிலில வருங்க. அது மட்டும் இல்லாம மண்டி ஃபேமிலியோட பிரதர்ல வருங்க. சிக்கன் மண்டிக்கு குடுத்த ஹைப் இந்த கப்ஸாக்கு குடுக்கலங்க. அதனால தான் இந்த ரெசிபி நெறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கப்ஸாக்காக கப்ஸா மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஹோல் கரம் மசாலாஸ், அது கூடவே வந்து காஷ்மீரி பெப்பர், அப்புறமா கொரியாண்டர், முழு மல்லிங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த கப்ஸா மசாலா நீங்க பொடிச்சு வச்ச எப்ப கப்ஸா பண்ணும்போது, ரெடி பண்ணும்போதும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கூட அரைச்சு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதுல வந்து சீரகமும், கொரியாண்டர், அப்புறமா காடமம், பெப்பர், அப்புறம் கொஞ்சமா வந்து கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா அ டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட் ஆகுற வரைக்குமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா அதில வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ வந்து நான் 1 ஆனியன்க்கு 2 டொமேட்டோஸ்ங்கிற மாரி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இந்த டொமேட்டோட புளிப்பு இருக்கும்போது தாங்க இந்த ரைஸ் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெமன். அதாவது ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ட்ரை லெமன் இல்லன்னா, நார்மலா இருக்கிற லெமன் 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கிரீன் சில்லி உங்க காரத்துக்கு ஏத்த மாரி. நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க 3 இல்ல 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து கப்ஸா மசாலா நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்க வந்து பாதி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது சிக்கன் வந்து ஆட் பண்ணும்போது, அதில ஆட் பண்றதுக்காக தேவைப்படும். ஸோ, அதனால நான் பாதி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கழுகி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி, நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு, வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் வந்து நான் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, வாட்டரோட ரேஷியோ வந்து 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்து 2 கப் ஆஃப் வாட்டர். ஸோ, மொத்தமா நான் 3 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 கப் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருங்க இந்த சிக்கன. சிக்கன் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக் அதிலேயே வச்சுருங்க. அந்த ஸ்டாக்ல தாங்க நெக்ஸ்ட் ரைஸ் குக் பண்றோம். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி 1 ஹவர் முன்னாடியே சோக் பண்ணி வச்சிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ரைஸ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பத்தலனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்கங்க இந்த ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஒரு பேன்ல பட்டர் சேர்த்து, பட்டர் சூடானதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு எல்லா சிக்கனும் ஒரே அடியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயி வரணும்னா, தனித்தனியா எடுத்து குக் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அந்த சிக்கன்ல கப்ஸா மசாலா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு, நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆனா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நெக்ஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வெந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் ரோஸ்ட் ஆன சிக்கன இந்த ரைஸ் மேல ஃபுல்லா லேயர் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து தம் போட்டுக்கலாம். 30 மினிட்ஸ் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, செம்மையான சிக்கன் கப்ஸா ரெடிங்க. இந்த ரெசிபில வந்து சிக்கன் கியூபா, எக்ஸ்ட்ரா மெனி திங்ஸ் நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். பட் இதுல வந்து நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேணாம். சிம்பிளா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த ரோஸ்ட் பண்ண சிக்கன் தாங்க இதோட ஹைலைட்டே. அது மட்டும் இல்லாம ரைத்தா கூட சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, செமையான ஒரு சிக்கன் கப்ஸா ரெசிபி ரெடி. உங்களுக்கு என் சேனல் புடிச்சிருக்கு. இந்த மாரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும்னா, கண்டிப்பா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.